இப்போ போடுங்கடா டைட்டில் கார்டை சிஎம். அப்படியே நின்னா நினச்சோம்ல, அப்படியே நீங்கள் அவரை பார்த்துன்னா உட்காந்துருவீங்க, நடிக்க மாட்டீங்க. அவ்வளோ க்யூட்டு, அப்படி இருப்பார் போல். க்யூட்டு, ஸ்மார்ட்டு, வெயிட்டு, டைட்டு எல்லாமே. எத்தனை நாள் ப்ரோ ட்ராவல் பண்ணீங்க சிஎம் சார்? 15 days ப்ரோ. ஐயோயோ சாமி, அந்த 15 நாள் தாண்டி அதுக்கு அடுத்தது ஒரு 150 நாள் என்னால் இருக்கவும் முடியல. எனக்கு கடைசியாக பார்க்க முடியல சொன்னார். 15 days முடிஞ்சிச்சு ப்ரோ. லாஸ்ட்டாக நான் பார்க்க போனேன். என்னம்மா சொன்னார்? ஹர்ஷத், லெட்ஸ் மீட் சூன். நான் பண்ணது இன்ட்ரோ சீன். அது இவ்வளோ பெரிய விஷயம் ப்ரோ. எப்படி கொடுப்பாங்க ப்ரோ? விஜய் சார் ஒத்துனார் பார்த்தீங்களா? நான் யார் டுபாகூர் ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு ஜிம் ட்ரைனர் ப்ரோ. யார் சொன்னா? ஆக்டர். இதெல்லாம் யார் சொன்னா? நெல்சன் என்ன சொல்லியிருந்தாங்க? சிம்பிளாக சொல்லிட்டா 2000 ரூபாய் ப்ரோ. ப்ரோ நான் யார் ப்ரோ? நான் யார்? ஆக்டர். டிராக்டர் நான். ஓ, நீ அப்படி வரியா? ஆக்டர்லாம் இல்லை. அவர் யார்? அவர் அப்பனா கூப்பிட்டு வச்சு பேசுவார் ப்ரோ. யார் நான்? சாதாரண கொசு. வருமாவும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ரோ. வந்து வருமாவை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ ஜெயிலர் 2 வருது. ஆமாம், அதுதான் ப்ரோ. அந்த என்ன கேட்குறது? இருக்கனா இல்லைன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ப்ரோ. வரமா இருக்கார் அவர். யாருன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. அப்படியா? இல்லை ப்ரோ, நீங்களும் இருக்கீங்கன்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படியா? ம், நீங்கள் இருக்கீங்கன்னா இருக்கிறேன், இல்லைன்னா இல்லை. அவர் இருக்கிறீங்க ப்ரோ நீங்கள். சரி, அப்போனா இருக்கிறேன். அப்போ இருக்கிறீங்களா நீங்கள்? இல்லைன்னா இல்லை. இல்லை நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது நான் இருக்கிறதா இல்லையா? இருக்கீங்க. சரி, அப்போனா ஏன் கேட்குறீங்க? நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது. ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, தளபதி சிஎம். ஓகேவா? டை ஹார்ட் ஃபேன். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து. என்ன பண்ணோன்னா, அடுத்த வாட்டி நீங்கள் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா நான் இங்கே ஃபுல்லாக தளபதி டாட்டு வேணால் வச்சுட்டு வந்துடுறேன். அப்போ தான் புரியும் போல உங்களுக்கு. Refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இந்த டிசீஸ் வந்தவங்க பூனை குட்டி மாதிரியே இருப்பாங்க. திடீர்னு புலியா மாறுவாங்க. கலர்காலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட இணைந்திருக்கிறது ஆக்டர் ஜெயிலர் தன்ராஜ் அவர்கள். அவர் வந்து ஆக்டர் ஹர்ஷத், ARSHAD. சொல்லுங்கள். ARSHAD. RSHAD. ஆனால் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? HARSHAD. அது யார்? அது எனக்கு புரியலையே. யாரை போடுறீங்க? என் பேர் என்னது? ARSHAD. இது யார் கண்ணாடி போட்டுனீங்க? இல்லை பிரதர், கீழே இருந்தது எடுத்து ப்ரோ, போட்டு. கண்ணாடியை கொடுங்க. கீழே இருந்தால் எடுத்து போட்டுப்பீங்களா? சாரி ப்ரோ, உங்களுக்கு தான். சாரி, இருந்தாங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். நான் சும்மா போட்டுருந்தேன். போடுங்க ப்ரோ. ப்ரோ இருக்கணுமா போடணுமா? இருங்க ப்ரோ. போட சொல்கிறீங்களா வேண்டாவா? வேணாம் ப்ரோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேண்டாவா? வேணாம் ப்ரோ, வெளியில் போய் போட்டுக்கலாம். அது நீங்கள் சொன்னால் ஆக முடியாது. சொல்லுங்கள், நானே ஆகுப்பேன். சொல்லுங்கள், மேட்ரு சொல்லுங்கள். ப்ரோ வணக்கம் ப்ரோ. சும்மா விளையாட்டு. சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி தெரியல? ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியுது ப்ரோ. சத்தியமாக போகிறதில்ல. சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்கீங்க. இன்ட்ரோ சீன்லேயே நீங்கள் முன்னாடி வந்திருப்பீங்க ப்ரோ. கண்டிப்பாக. இதோட அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? தேட்டரில் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை ப்ரோ, எப்போவுமே இது மாதிரி ஜெயிலர் பண்ணியிருக்கிறேன், டாக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் இல்லை, பெரிய ஸ்டார்ஸ் கூட பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் வேறு தான். இது வந்து சிஎம் அண்ணன் கூட பண்ணால் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு, எப்படி சொல்கிறது, மற்றதெல்லாம் கிடச்சிருந்தா அவ்வளோ கிடச்சிருக்கும், அவ்வளோ சைஸில் கிடச்சிருக்கும், அவ்வளோ சைஸில். அண்ணன் கூட, தளபதி அண்ணன் கூட, விஜய் அண்ணன் கூட அவ்வளோ பெருசாக கிடைக்குது. என்னது என்னது ப்ரோ? ரெஸ்பான்ஸ் வாய்ப்பே இல்லை. அண்ணன் ப்ரோ, அண்ணன் எப்படி தெரியுமா? அப்படியே நின்னா நினச்சோம்ல, அப்படியே நீங்கள் அவரை பார்த்துன்னா உட்காந்துருவீங்க, நடிக்க மாட்டீங்க. அவ்வளோ க்யூட்டு, அப்படி இருப்பார் போல். க்யூட்டு, ஸ்மார்ட்டு, வெயிட்டு, டைட்டு எல்லாமே ப்ரோ. ஐயோ, அவரை பற்றி பேசினா அப்படியே போயிடுவேன் நான்.
ப்ரோ நிற்பார் ப்ரோ. இங்கே நிற்கலாமா தெரில, இது இன்டர்வியூ தானே, இது நின்று காமிக்கிட்டா அவரை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. இதெல்லாம் பண்ணுவாங்களா இன்டர்வியூவில் யாராவது? நம்ம பண்ணுறோமா? பாருங்கள் என்ன ஆக போகுது. ப்ரோ நீங்கள் நடிக்க போனாலும் ஓகேவா, சுற்றி 100 பேர் இருந்தாலும் அவர் வந்து அண்ணன் வந்தார்னா ஸ்பாட்டுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க ப்ரோ. அண்ணனை மட்டும் தான் பார்த்து நிற்பாங்க. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா அந்த ஃபைட் சீனில் வந்து 100 பேருக்கு மேலே ப்ரோ இருப்பாங்க. அவர் அவ்வளோ சாமிங் ப்ரோ, அவ்வளோ ஹம்பிள் ப்ரோ, அப்படி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார் போல். எப்படின்னா ப்ரோ எப்படி சொல்கிறது ப்ரோ, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் ப்ரோ. ஆனால் பார்த்து ஹர்ஷத் இங்கே வா அப்படின்னுவார், அப்படி கை வச்சு பேசுவார் ப்ரோ. அதெல்லாம் யார் ப்ரோ கிடைக்கும்? இப்போ சிஎம் ப்ரோ அவர். எவ்வளோ அண்ணன்னா என்ன சும்மாவா பா. ஐயோ ப்ரோ அவரெல்லாம் பார்த்தேன் ப்ரோ, இறங்கினா பீச்லேயே பார்த்துருக்குறேன். அவரை பார்த்து 1 மந்த்து எப்படி சொல்கிறது, அதுலேயும் வெளிலே வர முடியல. இப்போ நடிச்சே வந்தேன், 15 days ஆனால் கூட இருந்தேன். அதுலேருந்து வெளியிலே வர முடியல ப்ரோ. அண்ணனை பார்த்தேன், அண்ணன் கடைசியாக சொல்லிட்டு போனார் ப்ரோ, ஹர்ஷத் வில் மீட் சூன். அது இல்லாமல் ப்ரோ ஜென்ரலாக ஒருத்தங்க நார்மல் ஆக்டர்னாலே அவ்வளோ இது ஃபேமு. அண்ணன் எங்கே இருக்கார் அப்படி பேசுவார் ப்ரோ அவர். அது அவர் அந்த இடத்துல இருந்தோம், அந்த மாதிரி அண்ணனை பார்க்கவும் மாட்டீங்க, பார்க்கவும் முடியாது. இன்னொரு வாட்டி அந்த டைட்டில் கார்டு வரவே வராது. மார்க் மை வேர்ட்ஸ். அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் பார்த்துலாம் தெளியத்துக்கு 1 மாதம் ஆயிடுச்சு ப்ரோ. தலைவலி ப்ரோ அதெல்லாம். அப்பா வேறு மாதிரி அவரெல்லாம் சொன்னீங்கன்னா இப்போ அதை இழுத்துனே போகலாம். இந்த மாதிரி இன்ட்ரோ சீனில் வந்து நீங்கள் பேசிக்கும் போது முதல்ல வந்து உங்ககிட்ட தான் வந்து பேசுவார் அந்த இன்ட்ரோ சீனில். அதுக்கப்புறமா ஃபைட்டு வச்சு ஆரம்பிக்குது. இந்த சீனில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பீஸ்டில் இருந்தேன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது இந்த சீனில் நடிக்கும் போது எப்படி ப்ரோ இருந்துச்சு? ப்ரோ இன்ட்ரோ சீனு, எண்டிங் சீனு, கிளைமேக்ஸ் சீன்லாம் இல்லை பிரதர். அண்ணனோட கடைசி படம்னு சொன்னாங்க. அண்ணன் கூட நிற்கலான் தான் போனேன் ஓகேவா, அண்ணன் கூட நிற்கலான் தான் போனேன் ஓகேவா. அண்ணன் கூட நின்னாலே அது ஒரு மாசு தான். மாசு இல்லை, பிரசாதம் தான். எப்படி இந்த கோயிலெலாம் போனால் சக்கரை பொங்கல் எக்ஸ்ட்ரா கச்சா ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. வேறு பெரிய இதெல்லாம் இல்லை. அண்ணன் கூட இருந்தால் தரிசனம். லைஃப்பில் ஹிஸ்ட்ரி கிடைக்குமா திருப்பி சொல்லுங்கள்? அவ்வளோதான் மேட்ரு. நம்மளுக்கு கட்சா லாஸ்ட் சான்ஸு. அதுக்கு நான் உழைச்சேன், ட்ரை பண்ணேன். ஓகே எல்லாமே ஒரே ஒரு விஷயம், வினோத் அண்ணனுக்கு, அவரும் எங்கள் அண்ணன் மாதிரி தான், அவர் ரொம்ப நன்றி. வினோத் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்துருக்காது. ஏன்னா நான் பண்ணது இன்ட்ரோ சீன், அது இவ்வளோ பெரிய விஷயம். அது ப்ரோ எப்படி கொடுப்பாங்க ப்ரோ, அது விஜய் சார் ஒத்துனார் பார்த்தீங்களா. நான் யார் டுபாகூர் இல்லை நான் யார் டுபாகூர், எனக்கு எப்படி கொடுப்பாங்க? எவ்வளோ ஆக்டர் இருக்காங்க ப்ரோ, லெஜெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ. நான் யார்? என்ட்ரி சீனில் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா எல்லாமே வினோத் அண்ணன், விஜய் அண்ணன். ஆனால் சினிமாவில் வந்த ஒரே தலைவன் நெல்சன். அவருக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் சேனல் மூலியமாக நான் தெரிய வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஜெயிலரில் நடிச்சிருந்தீங்களா ப்ரோ? விஜய் சாருக்கு தெரியுமா நீங்கள் தான் இந்த ஜெயிலரில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா அதில் ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க. ஆமாம் பிரதர், ஆமாம். அண்ணனை பார்த்தோன்னே வச்சேன் சொல்லிவிட்டு, அண்ணே அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு நான் நெல்சன் டீம். நெல்சன்னா நல்லா தெரியும்ல. பார்த்து எப்படி இருக்கீங்க ப்ரோ, எல்லாம் சம்மரைஸ் ப்ரோவாக உட்காரு பேசி, அண்ணன் பக்கத்தில் உட்கார வச்சு அண்ணன் பேசி, அடுத்தது என்ன பண்ணுற, அடுத்தது என்ன படம் பண்ணுற, எத்தனை படம் பண்ணுற, வீட்டில் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் யார் ப்ரோ கேட்பா? கண்டிப்பாக வேறு லெவல் ப்ரோ. எத்தனை நாள் ப்ரோ ட்ராவல் பண்ணீங்க சிஎம் சார்? 15 days ப்ரோ. ஐயோயோ சாமி, அந்த 15 நாள் தாண்டி அதுக்கு அடுத்தது ஒரு 150 நாள் என்னால் இருக்கவும் முடியல ப்ரோ. அது ஒரு வைப்பே ஒரு மாதிரி ஆகிடும் ப்ரோ. அண்ணன் கூட நீ அதான் அவர் ப்ரோ சும்மாவா ப்ரோ, சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், அவரே பக்கத்தில் நின்னாங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? வேறு லெவல் ப்ரோ. ஐயோ அண்ணன்லாம் பா ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பார் ப்ரோ உங்களுக்கு. யார் ப்ரோ சொல்லித்தரவா? சொந்த அண்ணனே சொல்லித்தர மாட்டான் ப்ரோ, சொந்தக்காரங்களே சொல்லி தர மாட்டார் அவர். அப்படி என்ன சார் அது என்ன பண்ணுறீங்க, எப்படி போகுது, எல்லாமே லைஃப் ஓகே தானே அப்படி கேட்பார். எப்படி கேட்பார்? எனக்கு கடைசியாக பார்க்க முன்னாடி சொன்னார் 15 days முடிஞ்சிச்சு ப்ரோ, லாஸ்ட்டாக நான் பார்க்க போனேன். என்னம்மா சொன்னார் சொல்லுங்கள் பார்க்கலாம், டக்குன்னு சொல்லுங்கள். முடியாது சொல்ல, அதெல்லாம் பழைய ஜோக்கு. ஐயோ ஹர்ஷத் லெட்ஸ் மீட் சூன். யார் சொல்லுவா சொல்லுங்கள், யார் சொல்லுவா? முடியாது. மனசு ஒரு வாட்டி இல்லை 3 வாட்டி சொன்னார். ஹர்ஷத் லெட்ஸ் மீட் சூன், இங்கிலீஷில், அடுத்த தமிழில்.
ஹர்ஷத் சீக்கிரம் மீட் பண்ணலாம் நம்ம. அண்ணே பாய்ண்ணே, அது போதும் லைஃப்பில் நடிச்சிட்டு அண்ணா கூட. ஐயோ ப்ரோ நீங்கள் வந்து ஒரு ஜிம் ட்ரைனர் ப்ரோ. இப்போ யார் ட்ரைனர் சொன்னா? ஆக்டர் இதெல்லாம் யார் சொன்னா? நெல்சன் என்ன சொல்லியிருந்தாங்க. அவர் ஓகே. இப்போ நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. சரி ஓகே. ஆமாம், அந்த குருநாதர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ப்ரோ? ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வீட்டாண்டு இருக்கு ப்ரோ. ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜிம் Transformation, okay. ப்ரோ. இப்போ அதே கேட்குங்களா? ஓகே என்ன மாதிரி மசில் இருக்குது, ஓகே. இப்போ உங்களை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்களா? இல்லை ப்ரோ, நான் உங்களுக்கு எந்த மாதிரி மசில்? இப்போ எனக்கு மசிலே இல்லையா? நான் muscle ஜிம் இல்லை. பண்ணுறது. நீங்கள் இப்போ உங்கள் மசில் ஏற்றுருக்கீங்களே, இப்போ அந்த ஒரு டிரான்சிஷன், அந்த ஒர்க் அவுட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆமாம். அந்த ஜிம் டு ஆக்டர். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறீங்களா? இல்லை ப்ரோ, மசில் காமிங்கணுமா? வேணாம் ப்ரோ, காட்டுறேன். சூப்பர் ப்ரோ. ஓகே, என்ன பண்ண சொல்கிறீங்க ப்ரோ இதுதான் ப்ரோ, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஒரு உழைப்பு ஒன்று இருக்குல்ல, ஆமாம். அது எப்படி நீங்கள் பண்ணீங்க, அதுக்கு உண்டான ஒரு டைமும் இருக்கும், அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ப்ரோ? ப்ரோ சிம்பிளாக சொல்லிட்டா 2000 ரூபா ப்ரோ. இந்த கவுண்டமணி சொல்லல, 300 கொடுத்தா 3 வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம சாதாரண ஆள் தான் ப்ரோ. கடவுளாக தூக்கி நம்ம மனசுக்கு என்ன தூக்கி வச்சுருக்காரு, அதை நம்ம காப்பாற்றின்னு போயிடணும். ஓகேவா? எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க பப்ளிக் ஆள்லாம் ஹாப்பியாக இருக்காரு. கடவுள் கொடுத்துருக்காரு. ஓகே, சிம்பிள். எப்படி சொல்கிறது, யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கொடுத்துருக்காரு. அது மெயினாக ஹெச்னு தானே தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொன்னேன் அண்ணா, எனக்கு கால் பண்ணி பேசினேன். எப்படி சொல்கிறதுன்னா, ஏன்னா வேறு ஏதாவது கேரக்டராவது ஓகே, என்ட்ரி சீனே நான் தான். அதனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா இன்னும் படம் பார்க்கல. ஓகேவா? இதுதான் உண்மை. ரொம்ப ஹாப்பி. ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, தளபதி சிஎம். ஓகேவா? டை ஹார்ட் ஃபேன். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து. இதுக்கு மேலே இதெல்லாம் ஒரு கொஸ்டினும் தேவையில்லை, இன்டர்வியூவும் தேவையில்லை. அவ்வளோதான். என்ன பண்ணணுன்னா, அடுத்த வாட்டி நீங்கள் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா நான் இங்கே ஃபுல்லாக தளபதி டேட்டு வேணால் வச்சுட்டு வந்துடுறேன். அப்போ தான் புரியும் போல உங்களுக்கு. ஆனால் அது மாதிரிலாம் பேச்சே இல்லை ப்ரோ. வேறு ப்ரோ சிஎம்லாம் ஆக முடியுமா ப்ரோ அவ்வளோ சீக்கிரமாக சொல்லுங்கள்? எப்படி ஆனார்? மனசு ப்ரோ. என்ன மாதிரி 100 ரசிகர் ப்ரோ. ஒருத்தர் 2 பேரில் கோடி. பார்த்தீங்களே உள்ளே வந்தால் பவரடி வர்ற மாதிரி ப்ரோ. மனசு ப்ரோ அவருக்கு அப்படியே ஹார்ட்ஃபுல். ஒன்றுனா அப்படியே ஹெல்ப் பண்ணுவார் ப்ரோ. உடனே மைண்டில் வச்சு பண்ணுவார். கண்ணால் பார்த்துருக்கேன். எல்லாம் ஒரு மாதிரிலாம் லெஜண்ட் ப்ரோ. ப்ரோ நான் யார் ப்ரோ? நான் யார்? ஆக்டர். ஆக்டர். நான் ஆக்டர்லாம் இல்லை. அவர் யார்? அவர் அப்போனா கூப்பிட்டு வச்சு பேசுவார் ப்ரோ. யார்? நான் சாதாரண கொசு. அவர் யார்? டைனாசர். உங்களுக்கும் நெல்சன் அந்த பாண்டிங் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அவரால் தான் இங்கே இருக்கிறேன். அவரில் நான் இல்லை. அவர் நம்மளுக்கு குருநாதர். அவர் தான் எல்லாமே சொல்லி கொடுத்து நம்மளுக்கு எல்லாம் லைஃப் கொடுத்து. இன்ஷா அல்லாஹ் அவர் நல்லா இருக்கணும். ஏன்னா அவரால் தான் நான் இங்கே இருக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு என்னை என்ட்ரி கொடுத்து எடுக்கிறீங்க. அவர் போட்ட பிச்சை தான். ஓப்பனாக சொல்ல போனால் பிச்சை தான். அதுக்கு நான் உழைப்பு காப்பிச்சிருக்கிறேன். ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறோம் பிச்சை. இப்போ உனக்கு வேலை யார் கொடுத்தா அது உனக்கு பிச்சை தான். உனக்கு அம்மா உங்கள் பெற்றாங்க பற்றி அதுவே பிச்சை தான். நீ அவங்க அம்மாவுக்கு நன்றியாக இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. நான் எதுவுமே இல்லாத போது எதுவுமே இல்லை அப்போயே ஒரு மாதிரி தான் இருந்தேன். கடவுள் கொடுத்த பிச்சை தான். கடவுள் கொடுத்த பிச்சை. கடவுள் நம்ம அம்மா அப்பா கொடுத்தாரு. எனக்கு நான் இங்கே இருக்க இடத்துக்குன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா என்ன மாதிரி ஒரு புள்ளியெல்லாம் வளர முடியாது. இல்லை ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம அவ்வளோ இதில் இருக்கோம். நம்ம சினிமாக்கோசரம் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளை வளர்த்து சோறு போட்டு பண்ணுறாங்கன்னா அது அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்ம லைஃப் கொடுத்த நெல்சன் அவர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இது ஜனநாயகத்தில் கொடுத்த ஹெச்னு ஒருத்தன். அவரும் எங்கள் அண்ணன் மாதிரி தான். அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. சரி நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்களே, நீங்கள் தான் பேசுங்க. நீங்கள்னா திருப்பி என்ன கொஸ்டின் கேட்டுருந்தீங்க புரியலையே ப்ரோ. அதான் ப்ரோ. சரி நான் ஒன்று கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு படம்? ப்ரோ நீங்கள் நடிச்ச எல்லா படமும் பார்த்துருக்கோம் ப்ரோ. என்னென்ன படம் பார்த்துருக்கீங்க? ஜெயிலரு, பிளடி பகர். ஏன் திக்குது வாய்? ப்ரோ சொல்கிறேன் கரெக்டாக யோசிச்சு ஆர்டராக சொல்லணும்ல ப்ரோ. ஆர்டரா? என்னன்னா ஜெயிலர் ப்ரோ. நான் என்ன இந்த ஹோட்டலில் ஆர்டரா பண்ணியிருக்கிறேன். அதான் ப்ரோ ஜெயிலர். சரியா? ஜெயிலர் தன்ராஜ் அந்த ஓகே சூப்பர். அடுத்தது பிளடி பகர் ப்ரோ. பிளடி பகர் யார்? பிளடி பகர் யார்? ஓகே அது வேண்டாம். ஓகே அடுத்தது. அதுக்கப்புறமா வந்து ஜனநாயகன். தப்பு. சரி. அது பரிமளா தானே சொல்ல வரீங்க? பரிமளா கோல அது மாதிரி பாய்ஸ்னு ஒரு படம் நடிச்சது. இது வாய்ஸா? பாய்ஸா? எது ப்ரோ? நம்ம தமிழ் தான். டிஜே சந்தோஷ் குமார் தெரியுமா? டிஜே சந்தோஷ். அந்த இருட்டைல் மொரட்டு குத்துன படம். ஆமாம்.
அவர் படம் தான் ஹரே ஹரே மகாதேவிக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் பார்த்தாலும் 5 பேர் இருப்பாங்க. கொரோனா ஸ்டோரி அதில் நான் பண்ணியிருப்பேன். ஹீரோ மாதிரி 5 பேரும் அதில் நான் ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணியிருப்பேன். எங்களுக்கு வந்து அந்த தண்டராஜ் தான் ப்ரோ ஃபேவரெட்டு. இல்லை ஃபேவரேட்டில் நான் பண்ணது சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி ப்ரோ. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஜெயிலரில் வந்து இப்போது ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தீங்க, அது வில்லனுக்கு ஃப்ரெண்டாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து கட் பண்ணால் இந்த பிளடி பர்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் தான் வந்து ப்ரொடியூசரு. அப்போ நீங்கள் சொல்லும்போது இத்தனை கேரக்டர் இருந்துச்சு, இதெல்லாம் எப்படி ப்ரோ கடைசியில் அந்த குழந்த மாதிரியே அந்த லேடி கெட்டப்லாம் போட்டுட்டு பண்ணுவீங்க, அதெல்லாம் எப்படி ப்ரோ உங்களுக்கு இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? எப்படி இல்லை ப்ரோ, டேரக்டர் சொன்னால் பண்ணி தான் ஆகணும். அது ஓகே. அவர் டேரக்டர் நம்ம ஃப்ரெண்டு, அவர் சிவபாலன். அவர் நெல்சன் அசோசியேட்டு, நெல்சன் தான் ப்ரொடியூசரு. அது நெல்சன் கோசம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி. அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அது போட்டு எனக்கு முட்டியே நடக்க முடியல. ஆக்சுவலாக ஒரு 3 மாதம் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அது பண்ணி தான் ஆகணும், ஒரு கேரக்டர் நம்ம பண்ணி தானே ஆகணும். அதனால் நெல்சன் படம், டேரக்டர் நம்ம ஃப்ரெண்டு, அதனால எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது. ஆக்சுவலாக நல்ல படம் அது, ஓகே தான். அது என்னென்னா சிவபாலன் அவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ஓகே, நல்ல அது எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஆக்சுவலாக. ஆமாம், அதில் 5 கேரக்டர் பண்ணியிருக்கேன். ராதா ரவி சார் பேர் என்ன, குட் தான். ஓகே ப்ரோ. ஜெயிலரில் வந்து அந்த டான்ஸ் ஆடுற சீனு தான். இப்போ டான்ஸ் ஆடிக்காம இல்லை ப்ரோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மயக்கத்தில் இருப்பீங்க. மயக்கத்தில் இருந்துச்சு, என்ன வருமாவை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து லிட்டரலி படுத்துட்டு இருக்க ஸ்டேஜ் தான் அது. அந்த எந்திரிச்சோன்னா டக்குன்னு வைப் ஆகி அதுக்கப்புறமா அந்த நீங்கள் ஆடுவீங்களே, அந்த டான்ஸ்லாம் ஆடுவீங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சூப்பர் ஸ்டார் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவரெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி விஜய் சார் எப்படியோ அப்போ தான் ரஜினி சாரும். அப்போல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் போய் சும்மா அப்படியே போய் பண்ணுற முடியாது. ஆனால் கூட எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க சொல்லுவாங்களே, எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குமரில் சொல்லுவாங்க ஆல் ட்ரெயின் குமரா அப்படின்னு. நம்ம தான் டுபாபூர் இருக்கிறதுலே. அது கடவுளோட புண்ணியம். அப்படி இல்லை, அவர் கேட்பார்ல பிரகாஷ் சார், குமரா நீ பாக்ஸரா? ஆமாம், நம்ம பாக்ஸரில் நம்ம அதை விடுங்க, எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். வந்துட்டோம், இப்போ நீங்கள் யாரை வச்சு நிற்க வச்சா நான் நடிப்பேன். ஓகே ஓகே, அதான் நம்மளோட எல்லாமே. நெல்சன் தான், தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 அப்டேட் வந்ததுக்கப்புறமா வந்து உங்கள் 2 பேரும் பாண்டிங் வச்சு இந்த ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. என்ன பாண்டிங் அது? வருமாவும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ரோ, வந்து வருமாவை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ ஜெயிலர் 2 வருது. ஆமாம், அதுதான் ப்ரோ. அந்த என்ன கேட்குறீங்க, இருக்கனா இல்லைன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ப்ரோ. வரமா இருக்கார் அவர், யாருன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. அப்படியா? இல்லை ப்ரோ, நீங்களும் இருக்கீங்கன்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படியா? நீங்கள் இருக்கீங்கன்னா இருக்கிறேன், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இருக்கிறீங்க ப்ரோ நீங்கள்? சரி, அப்போனா இருக்கிறேன். அப்போ இருக்கிறீங்களா நீங்கள்? இல்லைன்னா இல்லை. இல்லை நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது நான் இருக்கிறேன்னா இல்லையா? இருக்கீங்க. சரி, அப்போனா ஏன் கேட்குறீங்க? இருக்குன்னா தெரில, நான் இருக்கிறேன். ஓகே, வரும். ஏதோ ரொம்பலாம் இல்லை, சம்திங் ஏதோ. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஏதோ சம்திங் லைக். மக்களே, ஜெயிலர் 2ல் நம்ம தண்டராஜ் இருக்காரு. ஓகே ப்ரோ, அல்ஹம்துலில்லாஹ். இருந்தால் சந்தோஷம் மக்களே, பார்த்துக்கோங்க. ப்ரோ, மக்களே இருக்காங்க. எங்களுக்காக ஏதாவது டைலாக் எதாவது பேசி காட்டுங்களேன் ப்ரோ. விளையாட்டா? ஏய் மட்டை பண்ண வந்துருங்க, போயிடு. ஏய் அத்தா, ஃபஸ்ட் இவனை தூங்க வைங்கடா. ப்ரோ, இப்போ அந்த படத்தில் துல்கர் சார் ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ, மெயினாக சொல்லிடுறேன். ஐஎம் கேம் அடுத்த இப்போ ரிலீஸ் ட்ரைலர் எல்லாரும் பாருங்கள், கால் பண்ணி. கலர் கண்ணாடி மீடியா நேர் எல்லாரும் பாருங்கள் தயவுசெய்து. என்னது ட்ரைலர்? ஐஎம் கேம் ட்ரைலர். துல்கர் சார் படம் வேறு லெவல் ப்ரோ. அவர் வேறு லெவல். அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஷோவில் நான் இது வரைக்கும் பார்த்தல. ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். நீங்கள் அதில் என்ன கேரக்டர் ப்ரோ பண்ணியிருக்கீங்க? நான் தான் ப்ரோ வில்லன், அதில் செகண்ட் வில்லன். சூப்பர் ப்ரோ. மிஷ்கின் சார் மெயின் வில்லன். நான் தான் செகண்ட் வில்லன். சூப்பர் ப்ரோ. இங்கேருந்தே போய் கேரளாவில் நடிக்கிறோம். கண்டிப்பாக அது ஏதோ ஒரு பாக்கியம் தானே ப்ரோ. நம்ம யார் ப்ரோ, சாதா ஒரு ஆள் அவங்கள மாதிரி. நான் துல்கர் சார் அவர் ப்ரொடக்ஷன் ஒன்று வச்சுருக்காரு, வேஃபஸ். நான் நம்ம இன்டர்வியூலேயே பேசலாம். அடுத்த படத்தை நான் வரேன் கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு. ஏன்னா நீங்கள் எனக்கு ஏற்றால், நீங்கள் விட்டாலும் நான் அவங்கள விட மாட்டேன். ஓகே, லெஜண்ட் ப்ரோ. லெஜண்ட் என்னது, ஜென்டில்மேன், பக்கா சூப்பர் மனுஷன். உங்ககிட்ட பேசுனாங்களா? தலைவா நீ நான் பேசுனேன், ரொம்ப க்ளோஸ் தலைவா. இல்லையா? ஆமாம் ஆமாம், ஜென்டில்மேன் தலைவா. அந்த மாதிரிலாம் வேறு லெவல். அதே மாதிரி அந்த டேரக்டர் படத்தில் அவர் ஆக்சுவலாக இப்போ தமிழில் பண்ணுவார், சீக்கிரமாக பண்ணுவார். நஹாஸ் இதாயத் 2 பேரும் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே பார்க்க முடியாது. ப்ளீஸ் சப்போர்ட் ஐஎம் கேம்.
இப்போ வேறு மாதிரி ஆகும் பார், நீ வேணா பாரு, ட்ரைலரை பாரு, ஐ எம் கேம். ஓகே ப்ரோ. ஓகேவா? நான் ஜனநாயகன் வந்துச்சு, பரிமளாவுக்கு வந்து பரிமளா இப்போ தெரியுமா, பார்த்தீங்களா? பரிமளாவுக்கு பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் வந்து ஜோ நிக்லஸ் கேஜ்னு ஒரு பிராண்ட்ரா. அந்த பிராண்ட் எவனா அடிக்க பார்த்தீங்க, டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். எப்படி போயினே இருப்பீங்க. டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். டப்புன்னு சுடுதல்னு போயினே இருப்பீங்க. அடுத்தடுத்து நீங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி போகணும். தமிழ், அடுத்து வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணணும் ப்ரோ. அதுக்கு வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பாங்க. எங்கள் கலர் கண்ணாடி மீடியாவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்கலாம் ப்ரோ. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.